சட்ட ஆலோசகர் ஏ அக்பர் பாஷா பிகாம் பிஎல் அவர்களே, டோல்கேட் மாபூப் பாஷா, ஒன்னை ரிஸ்வான், திருவெட்டியூர் சுயல் அக்பர் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த 20 ஆண்டு விழாக்கு வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளுடைய அக்பர் பாய் சங்கத்துக்கு காயல்கள் சங்கத்துக்கு வாழ்த்துக்கள். மன்னர்பேட்டை சார்பாக இன்னொன்னு ஒரு 4 கோரிக்கைகள் சொன்னார். எத்தனை பேருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடலுடைய கதாநாயகர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த அரசு அமைந்த பிறகுதான் நாஜான் சொன்ன மாதிரி ஸ்லாட்டர் ஹவுஸ் மூடி இருந்தாலும் கூட இறைச்சி கடைகளை மூட சொல்லி வலியுறுத்துவது இல்லை. கொண்டு வாகனத்துல நாங்க வரும். முன்பு ஒரு காலம் இருந்தது, தமிழகத்திலேயே கால்நடைகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. அப்போ சென்னைக்கு தேவையான ஆடுகள் மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. பக்கத்துல விழுப்புரம், சேலம், அதே மாதிரி மதுரை, இங்கிருந்து இருந்து தான் ஆடுகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது தமிழகத்தில அதனுடைய குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் வட மாநிலங்களுக்கு, ராஜஸ்தான், மும்பை, ஏன் காஷ்மீருடைய பார்டர் வரைக்கும் போய் ஆடுகளை பறிமுதல் செஞ்சு கொள்முதல் செஞ்சுக்கிட்டு நாம வரும் பொழுது எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு கெடுபிடிகள் கிடையாது. தமிழகத்தினுடைய எல்லையான ஆரம்பாக்கத்துக்குள்ள ஆடுடைய வண்டி நுழைந்த உடனேயவே அங்க போட்டா ஒரு கேட்டு, அங்க ஒரு கேட்டு போட்டு எங்களுடைய வியாபாரிகள் சொல்றாங்க, நாங்க வட மாநிலத்துல ஏறத்தாழ ஒரு 8 மாநிலத்தை கடந்து வரும், எங்களுக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் செலவாகுது ஒரு வாகனத்திற்கு. தமிழகத்தினுடைய எல்லையான ஆரம்பாக்கத்திலிருந்து வரும் பொழுது ஆரம்பாக்கம் செக் போஸ்ட்ல இருந்து புளியாந்தோப்பு வரை ஏறத்தாழ எங்களுக்கு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகுது அப்படின்னு எங்களுடைய வியாபாரிகள் மனவேதனையோட பதிவு செய்யறாங்க. சில காவல்துறையுடைய அதிகாரிகள், கடந்த ஆட்சியின் பொழுது நியமிக்கப்பட்ட காவல்துறையுடைய அதிகாரிகள் அந்த ஆட்சிக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தணும், இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். இப்போ வண்டி லாரியை பொறுத்தவரை ஆடுகளை அந்த லாரியில நாங்க புல் பண்ணிட்டோம் அப்படி சொன்னால் அந்த வண்டி ரன்னிங்ல இருக்கும் பொழுது அந்த ஆடுகள் உள்ள இருந்து ஒரு வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் வண்டி ரன்னிங்லயே இருக்கும் பொழுதுதான் அது கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த லாரி போக்குவரத்து காவல்துறை அதிகாரி மூலமா ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டால் அந்த வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆடுகள்ல இருந்து ஒரு வெப்பம் ஒன்று உருவாகும். அந்த வெப்பம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ஆடுடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெப்பம் ஏற்படுது. இந்த போக்குவரத்து காவல்துறை சில பேர் தடுத்து நிறுத்துவதனுடைய விளைவு ஒரு லாரியில ஏறத்தாழ 10 இருந்து 15 ஆடுகள் மரணிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அப்ப அந்த மரணித்த அந்த 10 இருந்து 15 ஆடுகளுடைய விலையை கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும், உயிரோட உள்ள அந்த ஆட்டு தலைமையில தான் போடுவாங்க. அந்த செலவாகக்கூடிய அந்த காசு இந்த தலைமையில தான் போடுவாங்க. ஏறத்தாழ 600 இருந்து 650 ரூபாய் விற்க வேண்டிய ஆடு இதனுடைய காரணமாக 800க்கு மேல போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இது சில அதிகாரிகள் தமிழகத்தினுடைய முதல்வருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படுறாங்க. அதை எங்களுடைய பாசத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினருடைய முன்னிலையை நான் பதிவு செய்வதனுடைய முக்கிய காரணமே நீங்க அரசுடைய உரிய கவனத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு இந்த லாரியினுடைய பர்மெண்ட் தமிழகத்தில ஆடுகளை ஏற்றிக்கொண்டு வருவதற்கு லாரிகளுக்கு பர்மெண்ட் இல்லை. பல அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு நேரடியா போய் நடையா நடந்ததுதான் பாக்கிய தவிர இன்னும் லாரிகளுக்கு பர்மிட் தரல. காஷ்மீர்ல இருந்து இல்ல ராஜஸ்தான்ல மகாராஷ்டிரா மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து இந்த தினம் ஆட்டு இறைச்சி பாத்தீங்கன்னா என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் ஆட்டு இறைச்சி வியாபாரத்தை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 500 ஆடு 1000 ஆடு மொத்தமா ஓட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க.
எனக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. ஓட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா அந்த காலங்கள் மாறி இப்ப லாரியில வரக்கூடிய காலமா இப்ப மாறி இருக்கு. மாறி இருக்கின்ற சூழ்நிலையில 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஆரம்பாக்கம் வரைக்கும் வந்துருந்து. அங்க இருந்து செலவு பண்ணி 1 லட்சம் வரும்போது அண்ணன் ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு, அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து வியாபாரிகளுக்கு தான் சிரமம். அது வியாபாரிகளுக்கு சிரமம் இல்ல, அது பொதுமக்கள் தலையில தான் அந்த பணம் போய் என்ன ஆகுது. அதனால இவர் கேட்ட கோரிக்கை என்பது இறைச்சி வியாபாரிகளுக்கான கோரிக்கை அல்ல, இது பொதுமக்களுக்கான கோரிக்கை. உண்மையிலேயே சரியாக சொல்லணும்னா இந்த கோரிக்கை வந்து பொதுமக்களுக்கான கோரிக்கை. அப்படி 15 ஆடு இறக்கிறது, அதன் மூலமா ஏற்படுற லாஸ், இல்ல சில உபரி செலவினங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஆகுற செலவு, அது மேல வைக்கிற காசு, இதெல்லாம் வந்து பொதுமக்களுடைய தலையில் ஏற்றப்படுகின்ற சுமை. இது விரைவில் வந்து நம்முடைய முதல்வர் அவர்களுடைய காதுகளுக்கும் நம்முடைய துணை முதல்வர் அவர்களுடைய காதுகளுக்கும் சென்று என்ன நல்ல தீர்வு காண முடியுமோ அதை சரியாக செய்வார் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய 850 ரூபாய் இருக்கக்கூடிய அந்த கறி வந்து 750க்கோ 700க்கோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அது வந்து முக்கியமான சரியான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நியாயமா செய்யணும். அது மாத்திரம் இல்ல, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க பெரும்பாலும் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறனால இந்த கருத்தை சொல்றேன். நம்ம அண்ணன் தவிர்த்து நிறைய பேர் இஸ்லாமியர் இருக்காங்க. இது என்ன, அதாவது இந்த கபர்ஸ்தான் அப்படின்னு ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்கு. பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து சென்னையில வந்து இந்த கபர்ஸ்தான் எங்கெங்கெல்லாம் தேவையோ இதையெல்லாம் செய்து தந்த ஆட்சி வந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற பரம்பூரா இருந்தாலும் சரி, ஆர்கே நகரா இருந்தாலும் சரி, ராயபுரத்தில் காஷ்மீடு இருந்துச்சு. அதே போல வண்ணாரப்பேட்டையில முதல்ல அந்த கபர்ஸ்தான் இஷ்யூ வந்தது. இந்த கொரோனாவில் இது பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது பண்றதுக்கே அடக்கம் பண்றதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. உடனடியாக அந்த இடத்த மொத்தமும் சுத்தமாக அவங்க சொன்னது உடனே தான், எங்களுக்கு சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த இடத்த என்ன பண்ணி கொடுத்தோம், உடனே சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்தோம். இப்போ கூட ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க, அந்த காம்பவுண்ட் வாலை எங்களை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி இது எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், எதை சொன்னாலும் அதை சரியாக கேட்டு உடனடியாக அதை செய்து தர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர் எங்கள் தலைவர்.